அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவு எதற்காக என்றால், வள்ளலாருடைய மாநாடு பற்றிய தகவலை உங்களோடு பகிர்வதற்காக இந்த பதிவு செய்கிறேன். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கிறது வள்ளலாருடைய மாநாடு நடைபெறுவதற்கு. இந்த மாநாடு எங்கே நடைபெறுகிறது என்றால், விருதுநகர் மாவட்டம் 7000 பண்ணை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய சத்திய தர்ம சாலையிலே இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வு வருகின்ற 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாத தேதியிலே மார்கழி 6ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்விலே அனைத்து சன்மார்க்க அன்பர்களும், பொதுமக்களும், மற்ற ஆன்மீக அன்பர்களும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். நிறைய பேருக்கு விழா அழைப்பதில் வராமல் கூட இருக்கலாம். இதையே அழைப்பாக ஏற்றுக்கொண்டு, பெருமானார் உங்களை அழைப்பதாக ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். வள்ளலாருடைய மாநாடு என்றாலே அங்கே அருளாளர்களும் சான்றோர்களும் சிந்திக்கின்ற ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்திலே நாம் எல்லாம் சென்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளையும், நம் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானாருடைய குருவருளையும் பெற்று வர அனைவரும் பங்கேற்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். நம்முடைய வள்ளலாருடைய மாநாடு, இதை ஏற்பாடு செய்திருப்பவர் வள்ளலார் வளாகம், வள்ளலார் ஆசிரமம், மௌனகுரு சாமிகள் இதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. கடந்த சில 6 மாதங்களாகவே இதற்கான ஏற்பாடுகளை திட்டமிட்டு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் வந்து தங்குவதற்கும், அதேபோல் கோவில்பட்டியில் இறங்கினால் அங்கிருந்து வாகன போக்குவரத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வாகன போக்குவரத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் அனைத்து சன்மார்க்க அன்பர்களும், ஏனைய துறையைச் சேர்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களும் இதில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதை ஏற்பாடு செய்திருப்பது வள்ளலார் வளாகம், மௌனகுரு ஆசிரமம், தென்மண்டல சங்கங்கள், உலக சன்மார்க்க சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க சன்மார்க்கம், வளர்க்க ஜீவகாருண்ய அன்பு நெறி. ஏன்னா இந்த உலகில் அன்பு குறைவாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வம்புதான் பெருகி இருக்கிறது. அடிப்படை அன்பும் கருணையும் ஈவும் இரக்கமும் குறைந்து கொண்டிருக்கிறது. செய்தித்தாள்களிலும் இணையதளத்திலும் வருகின்ற செய்திகளெல்லாம் பார்க்கும்போது மனம் மிகவும் வருத்தம் அடைகிறது. பள்ளி மாணவர்களிடையே சண்டை, ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் கழுத்தை அறுக்கிறான். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை அன்பு, இந்த மனித வாழ்வுடைய சிறப்பு தெரியாமல் இப்படி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ள அந்த அடிப்படை அன்பு வரணும். அதுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு ஒப்பற்ற மார்க்கம் சன்மார்க்கம். ஆகையால் சன்மார்க்கத்தை சாருங்கள். அனைவரும் வள்ளலாருடைய அன்பு நெறியிலே பயணிக்க முற்படுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியை உலகமெல்லாம் தலைத்து ஓங்குக.